Jan 24th வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி எல்லா அலைட் கோர்சஸ் ஸ்பெசிபிகலி 13 அலைட் கோர்சஸ்க்கும் நீட் எக்ஸாம் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இத பத்தி கேரளா ஹைகோர்ட்ல ஒரு விதி அமல்படுத்தி இருக்காங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் நம்ம மோடிக்கு டைரக்டா கடிதம் எழுதி இருக்காரு. இவ்வளவு சீரியஸான இம்பார்ட்டன்டான அப்டேட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். உங்களோட சீட் வெறும் 12th மார்க்கம் பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது. இனிமே அலைட் கோர்சஸ் ட்ரீம் உள்ள எல்லாரும் நீட் எக்ஸாம்க்கு கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். மேம், இந்த மாதிரி விஷயத்த நான் எங்க இருந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமெம்பர், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த மாதிரியான அப்டேட்ஸ், டாக்குமெண்டேஷன் இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்காததுனால தமிழ்நாட்டுல மட்டும் 20 மாணவர்கள் நீட் 2025 கவுன்சிலிங்ல டிபார் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்களும் தள்ளப்படக்கூடாதுன்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அடிச்சு உடைங்க. இது கூடவே மை ரூல் மை மார்க்ஸ், எஸ் மை ரூல்ஸ் மை மார்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம உரிமை நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்கறது நேஷனல் கமிஷன் NHACP கேட்கணும். சோ இப்பவே கமெண்ட்ல மை ரூல்ஸ் மை மார்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரி மேம், அப்படி என்னதான் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 13 கோர்சஸ் இப்போ நீட் ஜோனுக்கு கீழே வந்திருக்கு. BPT, BOT ஆல்ரெடி NTA அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி ரேடியாலஜி, MLT, அனஸ்தீசியா இந்த மாதிரி 13 கோர்சஸை நீட் ஜோனுக்குள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. மேம், இப்போ தமிழ்நாடுல ஸ்டாலின் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்களே, அதுல என்ன மேம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் ஒரு வேலிடான பாயிண்ட மோடி கிட்ட வச்சிருக்காரு. இந்தியால வச்சே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50,000 அலைட் கோர்சஸ் சீட்ஸ் இருக்கு. ரெண்டாவதாக, இந்த அலைட் கோர்சஸ் சீட்ஸை எடுக்கக்கூடிய மாணவர்கள் மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களா தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான மாணவர்களுக்கு எஜுகேஷன் இஸ் கன்கரண்ட். பட் ஒரு ஏழை மாணவன் எப்படி போய் கோச்சிங்ல எல்லாம் படிச்சு நீட்டை கிராக் பண்ணுவான்? அவனுக்கு கேவலம் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றதுல லாஜிக்கே இல்லையே. நீங்க நீட் எக்ஸாம் எழுதினாதான் உனக்கு அலைட் கோர்சஸ்ல சீட் கிடைக்கும், வந்து சும்மா எழுதிட்டு போன சொல்ற மாதிரி இருக்கே, இது செல்லாது, எங்க தமிழ்நாட்டுல இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சரி, ஸ்டாலின் இதை சொல்லியிருக்காரு. பட் கேரளா ஹைகோர்ட்ல இதே மாதிரி அலைட் கோர்சஸை பத்தின ஒரு கேஸ், ஒரு விதி வந்திருக்கே அப்படின்னு சொன்னீங்களே மேம், அது என்ன? டெக்கனா கேரளால பிசியோதெரப்பி படிக்கக்கூடிய மாணவர்களும் பிசியோதெரபிஸ்டுக்கும் எப்படி MBBS BDSக்கெல்லாம் டாக்டர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறோமோ, அதே மாதிரி பிசியோதெரபிஸ்டுக்கும் டாக்டர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படும். பட் பேருக்கு அப்புறமா PT அப்படிங்கிற சப் கேட்டகரைசேஷனும் கொடுக்கணும். இதைத்தான் கேரளா ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி மேம், இது எல்லாம் எங்கதான் கொண்டு போய் சேர்க்க போகுது? இது எங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது? திடீர்னு ஆவுனா ஏதாச்சும் ரூலை கொண்டு வந்துடுறாங்களேன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு 13 அலைட் கோர்சஸ்ல மட்டும் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் அலைட் கோர்சஸ்ல 50க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் இருக்கு. அப்போ நீட்ட எல்லா பாராமெடிக்கல் ஜாபுக்கும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இது ஒரு வலையாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கு. ஏன்னா நமக்கே தெரியும், டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஷிப்போட கேப்டன் மாதிரி. ஆனா அந்த ஷிப்பை சரியா கொண்டு போகக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸ் தான் அலைட் கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ டாக்டர்ஸ், கேப்டன் சரியா இருக்கணும்னா அலைட் கோர்சஸ் நம்மளோட க்ரூ மெம்பர்ஸும் சரியா இருக்கணும் தானே? அதத்தான் இந்த ரூலை சொல்லியிருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத ஓப்பன்
இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேம் அலைட் கோர்சஸ்க்குலாம் வேணாமா மேம், இப்போ அலைட் கோர்ஸ் போனோம்னாவே நீட் அப்ளை பண்ணணுமா மேம் அப்படிங்கிற மாதிரி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அட் த சேம் டைம் உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட் அஸ் ஹேவ் அ ஹெல்தி பிளான். அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட், தயவு செஞ்சு அலைட் கோர்சஸ்க்கு அப்ளை பண்றவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா உடனே நீட் அப்ளிகேஷன் வந்ததும் நீட்டிற்கு அப்ளை பண்ணி வைங்க. மியர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நீடட் அப்படின்னு தான் நேஷனல் கமிஷன் NCAHP சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மறக்காம அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேம் இப்ப அவங்க எப்படி இந்த நீட்டை சர்வை பண்ணுவாங்க? 1 வருஷமா 2 வருஷமா படிக்கிற எங்களுக்கே கஷ்டமா இருக்கே, அலைட் கோர்சஸ் மாணவர்களுக்கு இப்பதான் இந்த விதி வந்திருக்கு, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க, எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். அண்ட் மிக மிக முக்கியமா இந்த மாதிரி வேற எந்த அப்டேட்ஸ் வேணும்னாலும் வேதாந்து நீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முதலும் முடிவுமாக சொல்றேன், உங்களுக்கான சர்வைவல் கைட் ஃபார் நீட் 2026 எக்ஸாம் PDF லிங்க் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் மை டியர் நீட் வாரியர்ஸ், be it the captain or the crew, the medical or the allied forces, கமெண்ட் செக்ஷனுக்கு இப்பவே போய் I will win அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா உண்மையான வெற்றிக்காக இந்த கமெண்ட்டை போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.